இங்க ஒருத்தர் கேன் தடுக்கி கீழே விழுந்துருவாரு. இப்ப இவர் யாருன்னா, இந்த கடைங்களுக்கு வெளியெல்லாம் பொம்மை மாதிரி பெருசா ஒரு ட்ரெஸ் போட்டு வேஷம் போட்டு நிப்பாங்களா, அவர்தான். அவரோட தலை போயிட்டு நல்ல கம்பிக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. இப்ப அவர் அந்த பொம்மை தலை போட்டிருப்பார்ல, அது உருண்டு கீழே போயிடும். அவரோட தலையை வெளியே எடுக்கிறதுக்கு இவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு. அவரோட ஃப்ரெண்டை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா யாராலுமே எதுவுமே பண்ண முடியல. இவருக்கும் வேற ரொம்ப தலைவலி ஜாஸ்தியாயிருச்சு. ஃபர்ஸ்ட் விஷயமா அவர் கேட்டது என்ன அப்படின்னா, இந்த உருண்டு போச்சுல பொம்மை தலை, அதை எடுத்து என்னோட தலைக்கு மேல போட்டுருங்க அப்படின்னு தான் சொல்வாரு. இப்ப அவரோட ஃப்ரெண்டு வந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவர் வந்து போட்டோலாம் எடுக்காது, முதல்ல அந்த பொம்மை தலையை எடுத்து என் மேல போடு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. இவரோட தலை இப்படி மாட்டி இருக்கிறத பார்த்தா அங்க கூட்டம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதுல ஒரு பொண்ணு மட்டும் எண்ணெய் பாட்டில் எடுத்துட்டு வந்திருப்பா. உங்க தலையை சுத்தி எண்ணெயை தடவிட்டோம் அப்படின்னா கம்பியில இருந்து தலை ஈஸியா வெளியே வந்துடும், அந்த பொம்மை தலையை முதல்ல எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா யார் என்னதான் சொன்னாலும் சரி, அந்த பொம்மை தலையை அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இவரும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அங்க கூட்டம் இருக்க இருக்க ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது. நிறைய பேர் போட்டோ வீடியோஸ்ன்னு வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவரோட மேனேஜரும் அங்க வந்திருப்பாரு. அவர் வந்துட்டு யாரும் இந்த மாதிரி போட்டோ வீடியோஸ்லாம் எடுக்காதீங்க, ஒருத்தரோட கஷ்டத்தை எப்படிதான் நீங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறீங்களோ அப்படின்ட்டு திட்டிட்டு இப்ப இங்க மாட்டிட்டு இருப்பாருல, அவருக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு. நீ மேல மாட்டிருக்க அந்த பொம்மை தலையை எடுத்தினாதான் உன்னை வந்து வெளியே எடுக்க முடியும், எதனால எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கிறப்போ, என்ன ஆனாலும் சரி, நான் இங்கே மாட்டிக்கிட்டாலும் சரி, நான் அந்த பொம்மை தலையை எடுக்கவே மாட்டேன்னு தான் சொல்வாரு. எதனால அப்படின்னா, இப்ப இவருக்கு வந்து காசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பார்ட் டைமா இவர் வந்து இந்த மாதிரி பொம்மைங்களெல்லாம் மாட்டிக்கிட்டு கடைக்கு வெளியே நின்று வேலை செய்யற ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா இந்த விஷயம் வந்து வீட்டுல இருக்கிற அவரோட வைஃப்க்கும் பசங்களுக்கும் தெரியாது. தெரிஞ்சா கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப இந்த வீடியோ எல்லாம் சோஷியல் மீடியால வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படின்றதுனால தான் அந்த பொம்மை மாஸ்க்கு கழட்டவே மாட்டேங்கிறாரு. இப்ப இவர் வந்து ஒரு கடைக்கு வெளியே தான் மாட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த கடையோட ஓனர் வந்ததுக்கு அப்புறமா இப்ப அவரோட பெர்மிஷனோடய அந்த கம்பி இருக்கும், அதை ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப அவரும் வெளியே வந்துருவாரு. அந்த கடையோட ஓனர் கிட்டே, இந்த கம்பியை வேற நாங்க கட் பண்ணி எடுத்துட்டோம், அதனால இதுக்கான பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு காசு எடுத்து கொடுப்பாரு. ஆனா கடையோட ஓனர் வாங்கவே மாட்டாரு. உன்னோட குடும்பத்துக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற, அவங்களுக்கு நீ கஷ்டப்படுறது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற, உன்னோட நல்ல எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால காசுலாம் வேணாம்னு சொல்லிடுவாரு.